Hello, Pasangla. Good afternoon. Good afternoon. Yes. Good evening, Pasangla. Am I audible? Sorry, good afternoon. எப்பயும் போல பழக்க தோஷத்தில் குட் ஈவினிங் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா குட் ஆஃப்டர்நூன் வாங்க 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 படிக்க ஆரம்பிக்கலாமா? எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எரர் ஸ்பாட்டிங் டெஸ்ட் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் படிக்க போகிறோம். ரைட்டா? ரைட். குட் ஆஃப்டர்நூன். எஸ், நீங்களாம் சாப்பிட்டாச்சா? குட் ஆஃப்டர்நூன். சூப்பர் பசங்களா. ரைட், ஆரம்பிக்கலாமா? குவிஸ் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் குவிஸ் பேஜில் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. கடன்னு ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்டியூஷன் எங்கே போடணும்? மார்ஜின் இன்னர் அவுட் சார். சப்ஸ்டியூஷன் என்னது? 1ல் ஏபின்னு வருமே, அது நீங்கள் மார்ஜின்குள்ளேயே போட்டுக்கலாம். மார்ஜின் உள்ளே போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அது நீங்கள் எங்கேனாலும் போட்டுக்கலாம். நான் சாப்பிடலடா இன்னும். நான் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகணும். பிகாஸ் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்துச்சா, அதனால் சாப்பிடல. எஸ், போகலாமா? ரைட், குட் ஆஃப்டர்நூன். ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் எல்லோரும். எரர் ஸ்பாட்டிங்கோட வீக் குவிஸில் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, யாரெல்லாம் எரர் ஸ்பாட்டிங் நல்லா படிச்சிருக்கீங்க, நேற்று நான் சொல்லிக் கொடுத்தேன், மேம் சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் எல்லோரும் எரர் ஸ்பாட்டிங்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு இப்போ தெரிஞ்சிடும். ரைட்டா? சரியா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபாஸ்ட்டாக, சூப்பராக, மாஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? எரர் ஸ்பாட்டிங் பார்க்க போகிறோம். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். சீக்கிரம் குவிஸில் ஜாயின் பண்ணுங்கப்பா. யூடியூப்பில் இருந்து குவிஸ் பேஜில் ஜாயின் பண்ணுங்கள். மேலே உனக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன்னா, சாட்டில் ஒரு லிங்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணி இப்போவே குவிஸில் ஜாயின் பண்ணுங்கள். சீக்கிரம். தீமின்னல் பேட்சில் லைவ் மட்டும் தானா? தீமின்னலில் இப்போ கிளாஸ் கிடையாது, எக்ஸாம் டைமில் கிடையாது, மித்த நேரம் லைவ் மட்டும்தான். நீங்கள் 11th 12th அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். 12th இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரெக்கார்டட் செஷன்லாம் இருக்கும்ல, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சா? ஓகே, ஐ எம் கோயிங் டு கவுண்ட் 10. 10 கவுண்ட் பண்ண உடனே நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் கவுண்டிங். 10 9 7 8 மறந்துடுறேன் பார்த்தியா? 10 9 8 7 6 5 4 3 2 1. Let's start the first question. ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் 25 கொஷின். ரைட்டா? 25 கொஷின்ஸ் இருக்குது. பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்கிறீங்க. ஹீ இஸ் சீனியர் தேன் மீ. நேற்றே சொன்னாங்க சீனியர் ஜூனியர் இதெல்லாம் என்ன வரும் அப்படின்னு நேற்றே மேம் சொல்லியிருந்தாங்களே, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஹீ இஸ் சீனியர் தேன் மீ. ஹீ இஸ் சீனியர் தேன் மீ. ஹீ இஸ் சீனியர் டு மீ. ஹீ இஸ் மோர் சீனியர் தேன் மீ. நன் ஆஃப் தி அபவ் என்னவா இருக்க போகிறாங்க? ஹீ இஸ் சீனியர் தேன் மீன்னு கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? ஒன்லி சேனலோட வீக் குவிஸ் படித்தா எவ்வளோ மார்க் வாங்க முடியும்? தாராளமாக நிறைய மார்க் வாங்க முடியும். இஸ் சீனியர் டு மீ. ரைட்டா? தேனுக்கு பதிலாக 2 போடணும். ஷர்மிளா, ஜியான், கவின், பூஜாஸ்ரீ, ஜனனி, சந்தோஷ், லித்திகாஸ்ரீ, தஷ்பிகா, ஷர்மிதா, எரோனிகா. ரைட், let us see that. Okay, 5 questions once. நம்ம next lead about பார்க்கலாம். 5 கொஷினுக்கு ஒரு தடவை. She is good in English. She is good in English. She is good in English. She is good in English அப்படியே கொடுத்துருக்காங்க. She is good at English. She is very good in English. None of the above. எங்கே வரப்போகுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷனுக்கு ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்தேன், ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்துருந்தா கூட இதுக்கு ஆன்சர் என்ன பண்ண முடியும், கரெக்டாக பண்ண முடியும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கெலாம் அட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ரைட்டாக. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எதையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதான் அப்போ அட் இங்கிலீஷ். ஷீ இஸ் குட் அட் இங்கிலீஷ். The furniture are expensive. Furniture are expensive. ஃபர்னிச்சருங்கிறது முத சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறத உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்னிச்சருங்கிறது சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறத பாருங்கள் ரைட்டா. 11th இங்கிலீஷ் 3 மணிக்கு ஆல்சர் வருவாங்க ரைட்டா. 11th இங்கிலீஷு 3 மணிக்கு ஆல்சர் வருவாங்க. The furniture are expensive. The furniture சிங்குலரா ப்ளூரலா. furniture were expensive. See, furniture மொத என்ன அப்படின்னா it is a singular. அப்போ the furniture is expensive. ஆர் கிடையாது, is expensive. furniture is expensive. நிறைய பேர் வேற போட்டிருக்கீங்க. He put off his coat. He put off his coat. இந்த put off, இந்த OF off கரெக்டா அப்படிங்கிறதா விஷயம் ரைட்டா. He put off his coat. அவனோட கோட்டை புட் ஆஃப் பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. ஹீ புட் ஆஃப் ஹிஸ் கோட் கரெக்டா தப்பா எந்த வரணும். புட் ஆன் ஹிஸ் கோட்டு, புட் ஓவர் ஹிஸ் கோட், புட் ஆஃப் ஹிஸ் கோட்டு, நன் ஆஃப் தி அபவ். ஹீ புட் ஆஃப் அல்லது புட் ஆன். குவிஸ் முடிஞ்சோடனே பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி ஹீ புட் ஆன் ஹிஸ் கோட் ரைட்டா. அவன் கோட்டை போட்டுட்டா அப்படின்னா புட் ஆன் ஹிஸ் கோட். ஹீ புட் ஆன் ரைட்டா. இஆர்சி ஓனாக ரைட் பண்ணலாம். பேராகிராஃப் இது முடிஞ்சோடனே ரைட்டா. இது முடிஞ்ச உடனே ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீ. இந்த மாதிரி 2 பேர் வந்தாங்க, ஜூனியர் சீனியர் வந்தாங்க அப்படின்னா தேன் வரக்கூடாது. அந்த இடத்துல என்ன தான் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. என்ன போடணும்னு சொல்லியிருந்தாங்க, வி மஸ்ட் புட் அட் அல்லது என்ன பண்ண டூ போடணும் ரைட்டா. ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. ஐ ப்ரிஃபர் காஃபி டு tea. Prefer coffee to tea. Yes. Summary and notes பற்றினா ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சுடா. ஷார்ட்ஸ் எடுத்து பாருங்கள். நம்மளோட ஷார்ட்ஸ்லேயே வீடியோ கொடுத்துருக்கேன் நான் ஆல்ரெடி. எல்லா வீடியோவும் போட்டுட்டேன். Every one of us were given a prize. Every one of us were given a prize. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் மொதல் சிங்குலரா ப்ளூரலா எப்படி கன்சிடர் பண்ணணும். இட் ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் அ சிங்குலர். அப்போ எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் வாஸ் கிவன் அ ப்ரைஸ் ரைட்டா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்தாங்க. வாஸ் கிவன் அ ப்ரைஸ் சரியா. லீடர் போர்டு என்னது, ஹெலனா, ஹரிகேஷ், மடோனா, சுலைமான், ஸ்ரீபிரியா, ராஜேஷ், நிவேதா ஸ்ரீ, கார்த்திகா குமார், சாம், அடுத்த பவித்ரா. நெக்ஸ்ட் போலாமா. No sooner had the teacher entered the class when the students stood up. எரர் ஸ்பாட்டிங்க்கு கொடுத்த கோல்டன் ரூல்ஸ் 25 கோல்டன் ரூல்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அதில் இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே இதுதான். நோ சூனர் வந்தால் என்ன வரணும் அப்படின்னு ரைட்டா. நோ சூனர் வந்தால் என்ன வரணும், நோ சூனர் வந்தால் என்ன வரணும் அப்படின்னு. நோ சூனர் வந்தால் வென் வரக்கூடாது. அதுக்கு பதில் என்ன வரணும், நோ சூனர் ஹேட் த டீச்சர் என்டர்ட் த கிளாஸ். நோ சூனர் ஹேட் த டீச்சர் என்டர்ட் த கிளாஸ் than the student stood up. Then the student stood up. Then when எடுத்துட்டு then போடணும். 5 மார்க் கீ பாயிண்ட்ஸ் வேணுமா? வெயிட் பண்ணுங்க. குவிஸ் முடிச்சோடனே அதான் பண்ண போகிறோம். குவிஸ் முடிச்சோடனே 5 மார்க் அதான் பார்க்க போகிறோம் நம்ம. 5 மார்க்ஸ். One of my friend is coming. 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 One of my வந்தால் என்ன வரணும், one of my இருந்தால் என்ன போடணும், one of வந்தாலே என்ன போடணும், it should be in a plural form. One of my friend கிடையாது, one of my friends.
ஃப்ரெண்ட்ஸ் போட்டோன்னா ஆர் போட்டுறாது, ஃப்ரெண்ட்ஸ் போட்டு இஸ் தான் போடணும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கம்மிங். என்னுடைய நண்பர்களில் ஒருவன் வருகிறான். இஆர்சிக்கு 4 போயம் போதுமா? 5 தான் படிக்கணும்ப்பா எல்லாமே. இஆர்சிக்கு 5 படிங்க. ஏன்னா கடைசி 2லேருந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்க? பேராகிராஃப் இப்படி வராது. இஆர்சி வந்து இஆர்சி 4 போதும், 3 கொடுத்து 2 தானே கேட்பாங்க, படிச்சுக்கலாம். இல்லைடா 5 படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா லாஸ்ட் 2லேருந்து ஒன்று கேட்டுட்டாங்கன்னா அதனால் 5 படிக்கிறது பெட்டர் எப்பயுமே. பிசைடு டென்னிஸ் ஐ பிளே கிரிக்கெட். என்னது நிறைய பேர் ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்கீங்க. பிசைடுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? பிசைட்ஸ். நேற்று ஆஷா மேம் சொன்னாங்க, நீ கவனிச்சது தான் தெரியும். பிசைடுக்கு பதிலாக பிசைட்ஸ். ஒருத்தவங்க டவுட் கூட கேட்டாங்க, பிசைட்னா என்ன, பிசைட்ஸ்னால் என்னென்னு வேறு டவுட் கேட்டாங்க. சரியா? பேராகிராஃப் ஃபஸ்ட்டு 4 படிக்கணும். ஃபஸ்ட்டு 4. ஷீ வாஸ் ஆங்க்ரி ஆன் ஹர் ஃப்ரெண்ட். ரைட்டா? ஷீ வாஸ் ஆங்க்ரி ஆன் ஹர் ஃப்ரெண்ட். ஷீ வாஸ் ஆங்க்ரி ஆன் ஹர் ஃப்ரெண்ட். ஷீ வாஸ் ஆங்க்ரி ஆன் ஹர் ஃப்ரெண்டு. ஷீ வாஸ் ஆங்க்ரி வித் ஹர் ஃப்ரெண்டு. ஷீ வாஸ் ஆங்க்ரிலி வித் ஹர் ஃப்ரெண்டு. நன் ஆஃப் தி அபவ். 3 போதும்ல, நீனே முடிவு பண்ணிட்டா அப்புறம் ஏன்ட்ட கேட்குறீங்க? 3 பத்தாதுன்னு சொல்கிறேன்ல. 3லாம் படிக்கக்கூடாது, அதை விட அதிகமாக தான் படிக்கணும். ரைட்டா? ஷீ வாஸ் ஆங்க்ரி வித் ஹர் ஃப்ரெண்டு. ரைட்டா? ஓகே. ஷீ வாஸ் ஆங்க்ரி வித் ஹர் ஃப்ரெண்ட். அவளுடைய தோழியிடம் கோபமாக இருந்தால். தோழியின் மீதுன்னு சொல்ல முடியாது, தோழியிடம். ஏன் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கீங்க? நீ ஏன் இதை பார்த்து ஆன்சர் பண்ணுற? குவிஸை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. திஸ் ஹவுஸ் இஸ் பில்ட் பை பிரிக்ஸ். ரைட்டா? திஸ் ஹவுஸ் இஸ் பில்ட் பை பிரிக்ஸ். திஸ் ஹவுஸ் இஸ் பில்ட் பை பிரிக்ஸ். இல்லை எனக்கு புரியலை, ஆஷா மேம் சொன்னாங்கன்னா அப்புறம் என்கிட்ட கேட்குறீங்க? நாங்கள் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் யாராவது ஒருத்தரோட தான் ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டா? ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரியா? நான் என்ன சொல்கிறேன், உனக்கு யாரை ஃபாலோ பண்ணணும்னு தோணுதோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாத ரைட்டா? நீ அடுத்து இங்கேருந்து என்ன பண்ணுவோம், இன்னொரு சேனலில் போய் கேட்பேன், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஆக மொத்தம் நீ கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன், தவிர படிக்க மாட்டேன். திஸ் ஹவுஸ் இஸ் பில்ட் பை பிரிக்ஸ். இல்லை, திஸ் ஹவுஸ் இஸ் பில்ட் ஆஃப் பிரிக்ஸ். ரைட்டா? ஆஃப் பிரிக்ஸ். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகுங்க, இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு. 6 இருக்குது, 6ல் 4 படிக்க மாட்டேன்னு கஷ்டன்றீங்க. சரி 3 படிக்க சொன்னால் 3. இப்போ 3 சொன்னால் அடுத்து என்ன பண்ணுவேன்? யாழ் சார் கிட்டே போயிட்டு, சார் 2 படித்தா போதுமா? பிரகாஷ் சார் 2 சொன்னாங்க, இல்லை ஷாவனி மேம் 2 சொன்னாங்க. ஷாவனி மேம் வந்தே 1 மாதம் ஆச்சுடா. இப்படி மாற்றிட்டே இருக்கக்கூடாதுடா. உங்களுக்குள்ள ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இதுதான் நம்ம பண்ணணும், இதை படிக்கணும், கொஞ்சம் படிங்க, இதுதான் லைஃபோட லாஸ்ட்டாக நீ படிக்க போகிற படிப்பு. இப்போ படிக்கலைன்னா என்ன பண்ணுறது? உனக்காக எவ்வளோ தூரம் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்க. பாரு, ஸோ இதில் எவ்வளோ மார்க் இருக்குது பார்த்தியா? பப்ளிக் எக்ஸாம் மார்க் என்ன இருக்குன்னு லாஸ்ட்லேயே எனக்கு காமிச்சேன். 89 இருக்கா? ஸோ இந்த பேப்பர் தான் உனக்கு இன்றைக்கி சாயங்காலம் காட்ட போகிறேன். எப்படி 89 வாங்கியிருக்காங்க, ஹவு த பேப்பர் ப்ரெசன்டேஷன் இஸ் தேர், இதில் எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி நம்மளும் 89 வாங்க முடியும், 90 வாங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நான் உனக்கு நாளைக்கு காட்டுறேன். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்துடு. 5 மணிக்கு அந்த செஷன் உனக்கு நான் காட்டுறேன். சரியா? இது எல்லாத்தையுமே. He is suffering from fever since Monday. He has been suffering from fever since Monday. ஆரம்பிச்சு நடந்துக்கிட்டே இருக்குல்ல. ரைட்டா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆரம்பிச்சு பாஸ்ட்டில் ஆரம்பித்து இன்னும் போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி அப்போலேருந்து போயிட்டே இருக்குது. அதனால் he has been suffering from fever since Monday. தமிழ் மாதிரி ஆல் குவிஸ் 1 மார்க் PDF ரெடி பண்ணி கொடுப்போம்ப்பா. ரெடி பண்ணி கொடுத்துடலாம். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. என்ன? The sceneries here are beautiful. The sceneries here are beautiful. இங்கே இருக்க சீனரிஸ் எல்லாமே என்னவா இருக்கான்? பியூட்டிஃபுல்லாக இருக்கான். The sceneries here. சீனரிஸுங்கிறது பழங்கள். அது என்னது? ஆருக்கு பதில் என்னது? எஸ். அது எல்லாமே ரைட்டா? அதெல்லாம் ஒன்று தானே? ஒன்றா நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அதனால் அது 1. ஹரிகேஷ், ஸ்ரீபிரியா, ஹெலனா, தஷ்பிகா, மடோனா, பிசி, திருமுருகன், சந்தோஷ், லித்திகா, யக்ஷா.
The news are shocking. The news are shocking. News singular plural அதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. நியூஸ் ஆர் ஷாக்கிங். The news are shocking, news is shocking, news was shocking, none of the above. சென்டம் எப்படி நீ ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சொன்னதை ஒழுங்காக படிச்சுட்டு போயிட்டேன்னா நீ என்ன பண்ணலாம், சென்டம் எடுத்துலாம். நியூஸ் கெஸ் போட்டிருக்காங்கன்னு அதை ப்ளூரல் நினச்சிடாத. நியூஸ் இஸ் a சிங்குலர் வேர்டு, ரைட்டா? அதனால் இஸ் ஷாக்கிங் தான் வரணும். இஸ் ஷாக்கிங். நான் யாரையும் ஆட் பண்ண முடியாது குவிஸில், நீங்களே ஆட் ஆகிக்கலாம். மேலே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஆட் ஆகுங்க. சீக்கிரம் ஆட் ஆகுங்க. ERCக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு பாருங்கள் நம்ம சேனலில். ஷீ இஸ் மை கசின் சிஸ்டர். இதோ நம்ம பார்த்தோம், கசின் சிஸ்டர் கிடையாது, கசின் தான் வரணும், ரைட்டா? ஷீ இஸ் மை கசின் சிஸ்டர் கிடையாது, வெறும் கசின் மட்டும் தான் வரணும். ஷீ இஸ் மை கசின், ரைட்டா? அதாவது பெரியமா பையன் அண்ணே, பெரியமா மகா அக்கா அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது, ரைட்டா? அவங்க வந்து கசின்ஸ். இங்கிலீஷில் அவங்க வந்து ஜென்ரலாக கசின்ஸ், எல்லாருமே கசின்ஸ் தான். வயசு கூட கம்மி எல்லாருமே கசின்ஸ். இட் இஸ் சிம்பிளி கசின்ஸ். I have visited him yesterday. I have visited him yesterday. நேற்று நான் என்ன பண்ணேன், அவங்கள விசிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? I have visited him yesterday. I have visited him yesterday. நேற்று ரைட்டா? நேற்று நான் விசிட் பண்ணேன் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல? ஐ விசிட்டட் ஹிம் எஸ்டர்டே, ரைட்டா? ஐ ஹாவ் இல்லை, ஈடி இருக்குல்ல, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எழுதுனால சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான், ரைட்டா? ஹாவ்லாம் போட தேவையில்லை, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஐ ஹாவ் விசிட்டட் ஹிம் எஸ்டர்டே. ஐ ஹாவ் விசிட்டட் ஹிம் எஸ்டர்டே. நேற்று நான் அவனை பார்த்தேன். ஸோ ஹரிகேஷ், ஸ்ரீபிரியா, தஷ்பிகா, விஷி, திருமுருகன், லித்திகா, ஹெலனா, யக்ஷா, மித்ரா, நிவேதா, ஸ்ரீ. குட். இன்னும் ஒரு 10 கொஷின் தான், சீக்கிரம். He asked that where I was going. He asked that where I was going. நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களா, ரைட்டா? He asked that where I was going. He asked that where I was going. He asked me where was I going. He asked where I was going. None of the above. Para start up in the 25 question முடிச்சோம், டெஸ்ட் முடிச்சோம், ஸ்டார்ட் பண்ணிடலாம், ரைட்டா? He asked where I was going. He asked where I was going. நான் எங்கே போகிறேன்னு கேட்டாங்க, அவ்வளோதான். எதுக்கு that அல்லது asked me where I was, எதுக்கு மீலாம் போடணும்? மீ போடவே தேவையில்லை. He asked where I was going, அதிலே மீனிங் கன்வே ஆகிடுச்சு, அதனால் அது தேவையில்லை. யக்ஷா, மித்ரா, நிவேதா, ஸ்ரீ, தஷ்பிகா, மடோனா, விசி, திருமுருகன், லித்திகா, ஸ்ரீ. He is one of the best player in the team. He is one of the best player in the team. அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் யாருன்னா அது இவங்க தான், ரைட்டா? இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் இன் த டீம். He is one of the best players, right? Player ku badala players in the team. One of the best players in the team.
என்ன ஆன்சர் பா? she knows to swim well. she knows to swim well. நல்லா நீச்சல் அடிக்க தெரியும். she knows to swim well. she knows how to swim. எப்படி நீச்சல் அடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். she knows how to swim அப்படிங்கிற விஷயம். she did not like the movie, isn't it? ஸோ அவங்களே கொஷின் டேக் கொடுத்துருக்காங்க. இது ரைட்டா ரைட் இல்லையா? அங்கேயும் அதாவது மெயின் சென்டென்ஸ்லேயும் நாட் இருக்குது, ஆன்சர்லேயும் நாட் இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே என்னது நம்ம நாட் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல நாட் இருக்கணும், ஒரு இடத்துல நாட்டு இருக்கக்கூடாது. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் டேர்ம் தான் இருக்கணும் ஆன்சர். என்னவா இருக்க போகுது? she did not like the movie, did she? ரைட்டா? isn't sheக்கு பதிலாக did she அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறோம். நம்ம ஆப்போசிட்டாக கேட்குறது. கண்டிப்பாக கிடைக்குப்பா. லாஸ்ட் 3 days வீடியோ எல்லாத்தையும் பார்த்தா 20 out of 20 வாங்க முடியும். 97 எப்படி பேராகிராஃபில் மார்க் வாங்குறதுனா யூ ஹாவ் டு ரைட் இட் ஃபார் 3 to 4 pages. அப்படி எழுதினா தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? 5 மார்க் கொடுப்பாங்க. he was capable to do the task. he was capable to do the task. he was capable of doing the task. he was capable of doing the task. he was capable of doing the task. லீடர் போர்டு பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. she prevented me to go. என்னை தடுத்தாங்க, ப்ரிவென்ட் பண்ணாங்க, பாதுகாத்தாங்க. she prevented me to go to. she prevented me to go. she prevented me from going. லெவன்த்தில் அதை படித்தாலே போதும்பா. ரைட்? ஐ எம் சீயிங் அ ரெயின்போ. ஐ எம் சீயிங் அ ரெயின்போ. I am seeing a rainbow. I am seeing a rainbow. I see a rainbow. I had a chance. I had seen rainbow. None of the above. I am seeing. I see a rainbow. Present tense தானே, நான் பார்த்துட்டு இருக்கேன். I see a rainbow. இன்னும் ஒரு கொஷின் இருக்கு. the teacher gave me an advice. இப்போ இதுவும் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதுப்பா. இந்த அட்வைஸ் அல்லது an advice இது ரெண்டில் தான் மிஸ்டேக் இருக்க போகுது. அட்வைஸ் அல்லது an advice. an advice. the teacher gave me an advice. the teacher gave me the advice. the teacher gave me a piece of advice. ரைட்டா? கொஞ்சம் அட்வைஸ் சொன்னாங்க அப்படின்னு. இட் இஸ் அ பீஸ் ஆஃப் அட்வைஸ். வெறும் அட்வைஸ்னு நம்ம சொல்லக்கூடாது. இட் இஸ் அ பீஸ் ஆஃப் அட்வைஸ்னு சொல்லணும். லாஸ்ட் கொஷின். லெட் us see the last question. he is addicted with smoking. he is addicted with the smoking. ஸ்மோக்கிங்கோட அடிக்ட் ஆகிட்டானா இல்லை ஸ்மோக்கிங்கிற்கு அடிமை ஆகிட்டானா? அதான் விஷயம். தமிழில் சொல்கிறப்பே தெரியும். he is addicted with smoking. ஸ்மோக்கிங் தடைப்படுதுன்னு சொல்கிறாங்க. எப்போ? he is addicted, அதாவது அடிக்ட் ஆகிட்டான், அதுக்கு ரொம்ப அடிமை ஆகிட்டான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ he is addicted with smoking, addicted to smoking.
சரியா? ஃபைனல் லீடர் போர்ட் பார்த்துடலாமா? ஃபைனல் லீடர் போர்ட் பார்த்துடலாமா? எஸ், ஹர்ஷிக், ஸ்ரீபிரியா, நிவேதா ஸ்ரீ. வெரி குட். ஹர்ஷிக், யார் யாருக்கெல்லாம் பேராகிராஃபில் கஷ்டமாக இருக்குது? யார் யாருக்கெல்லாம் பேராகிராஃப் கஷ்டம்? பேராகிராஃபை நினச்சி கஷ்டப்படுறவங்க யார் யார்? என்ன ரேங்க், என்ன மார்க் வாங்கினீங்க எல்லோரும்? வாட் இஸ் யர் மார்க், வாட் இஸ் யர் ரேங்க்? ரேங்க் என்ன சொல்லுங்கள்? 36, 29, அதுக்கப்புறம் என்ன ரேங்க் வாங்கினீங்க? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எஸ், 45, 12, 15, 12, 32, 5, 95, 12, 35. ஓகே, 172, 50, 40, 61, 72, 13, 28, 286, 12, 143. ஓகே, 215, 317, 177. சரிப்பா, சூப்பர். நிறைய மார்க் வாங்கியிருக்கீங்க எல்லாருமே. தட்ஸ் குட்டு. பசங்களா, இந்த அந்த மேஜர் சப்ஜெக்ட்லாம் கம்பல்சரி இருக்க மாதிரி இந்த இங்கிலீஷில் இந்த பேராகிராஃபு கண்டிப்பாக நம்ம எழுதி ஆகணும். ஆனால் இந்த பேராகிராஃப்லேயும் 5 மார்க் வாங்கணுன்னா என்ன பண்ணலாம்? இப்போது லாஸ்ட் மினிட் ஆகிடுச்சு ரைட்டா? 5 மார்க் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பக்கமாக எழுதணும். ஆனால் நான் இது வரைக்கும் படிக்கல சார், எனக்கு ஒரு 3லேருந்து 4 மார்க் கிடச்சா போதும் அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு 3 to 4 மார்க்ஸ் கிடச்சா போதுன்றவங்க இருந்தால் சாட்டில் எஸ் சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 3 to 4 இருந்தால் போதும் சார் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா சாட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அந்த மாதிரி தான் ரைட்டா? ஈஸியாக இப்போ லாஸ்ட் மினிட்ல படிக்கிறது. நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஃபுல் பேஜுக்கு அல்லது 2-3 பேஜுக்கு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க். பேஜுக்கு எழுதுனா மார்க் கிடையாது, கண்டென்ட்டை கரெக்டாக எழுதுனா தான் மார்க் கொடுப்பாங்க ரைட்டா? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷும் அதே மாதிரி 11th அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு சிலர் வந்து என்ன அப்படின்னா, இல்லை சார் எனக்கு வந்து ஒரு 3 மார்க்லேருந்து 4 மார்க் வாங்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான கிளாஸ் தான் இது. யார் யாரெல்லாம் 5 மார்க் வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை சார் நான் இதெல்லாம் பார்க்கல, நான் ஆல்ரெடி பெருசாக படிச்சிருக்கேன், நான் பெருசாகவே எழுதிக்கிறேன்னு சொல்கிறவங்க இந்த லைவ் விட்டு போயிடலாம். ஒன்லி த பீப்புள் ஹூ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் இட். இப்போ தான் பேராகிராஃப் படிக்க போகிறேன், நீங்கள் சொல்கிறது கேட்டு நான் படிச்சிடுறேன், நான் எப்படியாவது 5 மார்க் அதில் வாங்கி ஆகணும், நான் கண்டிப்பாக வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தா போதும். சரியா? we will be starting at 3:06 ரைட்டா? நம்ம ஷார்ப்பாக 3:06க்கு we'll start the session. சரியா? 3:06க்கு we'll start. ஓகே, ஜஸ்ட் ஹாவ் அ ரெஃப்ரெஷ்மெண்ட். ஃபோனை கீழே வச்சுட்டு யூ ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரிங்க் சம் வாட்டர் ரைட்டா? நான் தண்ணி இல்லை, தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வந்து நம்ம அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரைட்டா? ஓகே, வில் மீட் ஆஃப்டர் 5 minutes. இது
ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? என்னடா நம்ம பெண்ணை காணோம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, சார் எப்போ, அதாவது எத்தனை பேராகிராஃப் படிக்கணும் அப்படிங்கிறது. சரியா? எத்தனை பேராகிராஃப் படிக்கணும்னு, எத்தனை பேராகிராஃப் படிக்கணும்? ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் படித்தா போதுமா, 4 சாப்டர் படித்தா போதுமா, 5 சாப்டர் படித்தா போதுமா அப்படின்னு. ஸோ நீ இப்போ பார்த்தனா, நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் பார்க்குற மாதிரி நாங்களும் பார்க்க தான் செய்வோம். நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், அவங்க 5 படிக்கணும்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், 4 படிக்கணும்னு சொன்னேன். ஆஷா மேம் 3 படித்தா போதும்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம் நீனே சொல்லு. அப்போ 3லேருந்து 5 இது எல்லாத்தையும் கண்டிப்பாக 3 படிச்சிருக்கணும், அதிகபட்சம் 5 படிச்சிருக்கணும். ரைட்டா? இப்போ எல்லாருமே சொல்கிறது அதுதான், எல்லாருமே காமனாக ஓரளவுக்கு சொல்கிறாங்க. 3ங்கிறது நாங்கள் சொன்ன எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, 4ங்கிறது 2 பேரும் சொல்லியிருக்கோம், 5 ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ நீ மோரார்லெஸ் என்ன பண்ணணும், 3 இல்லைன்னா 5 இதுக்குள்ளே என்ன பண்ணி ஆகணும், நீ படித்தே ஆகணும். இதை விட்டு நீ மிஸ் பண்ணுனா கண்டிப்பாக 2 படித்தாலும் பயங்கரமான ரிஸ்க் இருக்குது, நீ ஆனால் அட்டனே பண்ண முடியாது. சரியா? 2 படித்தாலும் அட்டனே பண்ண முடியாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிமமாக 3 கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 4 படிச்சுக்கிறது சேஃபர் ஜோன், 5 படிச்சுக்கிறது சூப்பர் சேஃபர் ஜோன். சரியா? 5ங்கிறது சூப்பர் சேஃபர் ஜோன். அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன அப்படின்னா சொல்ல முடியாதா. இப்போ என்ன அப்படின்னா, பேராகிராஃபில் 5 மார்க் வேணும்னா என்ன எழுதணும் தெரியுமா? 5க்கு 5 வேணும் சார் அப்படின்னா நீ கண்டிப்பாக மினிமமாக 3 பேஜுக்கு மேலே எழுதியிருக்கணும். சரி, என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம ஒரு லைவ் போட போகிறோம். ரைட்டா? 5 மணிக்கு நான் ஒரு லைவ் வருவேன். அந்த லைவில் ஆன்சர் கீயும் ஆன்சர் ஷீட்டும், ரைட்டா, ஆன்சர் கீயும் ஆன்சர் ஷீட்டும் நான் உனக்கு காட்டுவேன். கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ என்ன சொல்லுது, ரைட்டா? பேராகிராஃப்க்கு எப்போ 5 மார்க் கொடுக்கலாம், எப்போ 4 மார்க் கொடுக்கணும், எப்போ 3 மார்க் கொடுக்கணும், எப்போ 2 மார்க் கொடுக்கணும். மினிமம் 2 மார்க், ரைட்டா? பேராகிராஃபோட மினிமம் 2, மேக்ஸிமம் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. எப்போ இதை கொடுப்பாங்க அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த 5 மார்க் வாங்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக எழுதணும். மினிமமாக 3 பேஜ்லேருந்து 3.5 பேஜ் எழுதணும். நல்லா டீட்டெயில்டாக தப்பே இல்லாமல் எழுதினா தான் 5 மார்க். இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ரைட்டா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் எனக்கு 5 மார்க் வேண்டாம், எனக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் 3 மார்க்லேருந்து 4, 4.5 வரைக்கும் வாங்குறதுக்கு ஐடியா இருக்கா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தாட்டில் இருக்கா? சார் 3 மார்க் இல்லை 3.5, 4, 4.5 மார்க், மினிமமாக 4 மார்க் சார், எதுவும் வேண்டாம் சார், கீழே வேண்டாம் மேலே வேண்டாம், உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 4 ரூபாய், அந்த மாதிரி 4 மார்க். யார் யாருக்கெல்லாம் 4 மார்க் வாங்கணும்? 5 மார்க் வாங்கணும்னா நான் சொல்லிட்டேன், இப்போ இருக்க வீடியோவை பார்த்து நீங்கள் யாரும் 5 மார்க் வாங்க முடியாது. 5 out of 5 வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் போய் என்ன பண்ணலாம், போய் நீங்கள் ஃபுல்லாக புக்கை படித்து எழுதுங்க. ரைட்டா? 5 out of 5 வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக எழுதணும். ரைட்டா? இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸு இட் இஸ் கோயிங் டு பி அ ரிவிஷன் மாதிரி. 5 out of 5 வாங்குறவங்களா இருக்கட்டும், மித்தவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் ரிவிஷன் மாதிரி. ரைட்டா? உனக்கு 5 மார்க் தான் வேணும்னா நீ 3லேருந்து 4 பக்கம் எழுதணும். இப்போ நான் சொல்ல போகிறது இதை எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக 4 மார்க் வந்துடும். அதுக்கு அடுத்து இருக்க 1 மார்க் வேணும்னா கட்டாயமாக நீ பக்கமாக எழுதினா மட்டும்தான் கிடைக்கும். சரியா? 3லேருந்து 4 மார்க்குக்கு நான் கேரண்டி. அவ்வளோதான். சரியா? சென்டம்க்கு சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். ரைட்டா? சென்டம்க்கு நீ அப்படியே லெசனை எழுதினா மட்டும்தான் உனக்கு சென்டம்க்கு 5 மார்க் வரும். சரியா? சென்டம்க்கு 5 மார்க் வேணும்னா லெசனோட பேராகிராஃபை அப்படியே அசல்லாக எழுதணும், அப்போ தான் வரும். சரியா? 5 மார்க்கு கீ பாயிண்ட்ஸ் வேணும்ல. 5 out of 5 வாங்கணும்னு ஆசைப்படல, அப்போ கீ பாயிண்ட்ஸ் தான் இது. ரைட்டா? இப்போ இந்த கீ பாயிண்ட்ஸை எழுதினாலே நம்மளுக்கு 3லேருந்து 3.5 மார்க் 4 மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் யார் யாரெல்லாம் 5 out of 5 வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கும். உனக்கு இந்த கீ பாயிண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ பார்க்கலாமா? ரைட். இப்போ அடுத்த டவுட்டு, பேராகிராஃப்க்கு சினாப்சிஸ் போட்டு எழுதணுமா, இல்லை பேராவாக எழுதணுமா, இல்லை எஸ்ஐ டைப்பில் எழுதணுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கவர்மெண்ட் பப்ளிக் பேப்பர் கரெக்ட் பண்ணனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நான் சொல்கிறேன், ப்ளஸ் ஆன்சர் கீயும் என்கிட்ட இருக்குது. இதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இது வரைக்கும் ஒரு ரூலே கிடையாது, சினாப்சிஸ் போட்டு தான் எழுதணும், பேராவாக தான் எழுதணும், எஸ்ஏவாக எழுதணும்னு ஒரு ரூல் கிடையாது. சரி, தேர் இஸ் நோ சச் ரூல். இப்படி இருந்தால் தான் நீங்கள் 5 மார்க் கொடுக்கணும்னு சொல்லலை. அந்த லெசனை யார் க்ளீன் அண்ட் கிளியராக
கேட்டிருக்க கேள்விக்கு பதில் சூப்பராக எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்கன்ட்டாங்க. ரைட்டா? அவ்வளோதான் விஷயம். சாயங்காலம் உனக்கு டீட்டெயிலாக ஆன்சர் கீழே நான் கொடுக்குறேன். சரியா? ஆன்சர் கீ நம்ம பார்ப்போம். ரியல் ஆன்சர் கீ உனக்கு நான் காட்டுறேன், அப்போ தெரியும் உனக்கு. இப்போ நம்ம 5 மார்க்ஸ் பார்க்கலாம். கட நான் கதையாக சொல்ல போகிறேன். ரைட்டா? இந்த லாஸ்ட் மினிட்ல கதை கேட்டுட்டு போய் எழுதுறவங்க இருப்பேல, அந்த மாதிரி இப்போ நான் கதை சொல்ல போகிறேன். ஃபாஸ்ட்டாக சொல்ல போகிறேன். யாரெல்லாம் என் கூட ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண ரெடியாக இருக்கா? பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். ரைட்டா? கிளாஸ் முடிஞ்ச உடனே எனக்கு பிடிஎஃப் வந்துடும், கவலைப்படாது. ரைட்டா? கிளாஸ் முடிஞ்சோடனே பிடிஎஃப் வந்துடும். ரெடியா? போகலாமா? குவிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. குவிஸ் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. போகலாமா? ரெடியா? ரைட், வாங்க கடன் வாங்க போகலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம். ரைட், ஃபஸ்ட்டு ப்ரோஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ், 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. என்ன பண்ண? எடுத்த உடனே ப்ரோஸோட பேர் என்ன, அதோட ஆத்தர் யார், அதோட தீம் என்ன, இதை மட்டும் நீ என்ன பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு 3 ஹெட்டிங்காக போட்டுக்கும். இதுக்கே 1 மார்க் உனக்கு அடிச்சு தூக்கிட்டாங்க, அவ்வளோதான். சரியா? 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, 𝐂𝐗𝐿 அப்படிங்கிறவங்க. அடுத்த தீம், லவ் இஸ் டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் எவ்ரி செல்ஃப்லெஸ் ஆக்ஷன். ரைட்டா? லவ் இஸ் டிரைவிங் ஃபோர்ஸ், எல்லாத்துக்கும் அன்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி செல்ஃப்லெஸ்னஸ், சுயநலம் இல்லாத ஒரு தன்மை இருக்குது. நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ வேர் பிரதர்ஸ். அவங்க 2 பேரும் பிரதர்ஸ். வார் ரூயின்டு தேர் ஃபேமிலி. ரூயின்டுன்னு என்னது? அவங்களோட வாழ்க்கையை, அவங்களோட குடும்பத்தை சிதைச்சிருச்சு. அவங்களோட அப்பா இறந்து போயிட்டாங்க. தேர் ஃபாதர் வாஸ் டெட். தே வேர் ஹோம்லெஸ், வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. தேர் சிஸ்டர் அப்படியே கமா, லூசியா கமா, சஃபர்டு ஃப்ரம் டியூபர்குலோசிஸ். ரைட்டா? டியூபர்குலோசிஸ்ங்கிற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. தே டிட் ஆல் ஜாப்ஸ், என்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஏர்ன்டு மணி ஃபார் ஹர் ட்ரீட்மெண்ட், அவளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன பண்ணாங்க? தே ஹவ் ஜஸ்ட் ஏர்ன்டு மணி. தே வேர் ஹெல்ப்ஃபுல் டு த நரேட்டர் ஆத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஹீ டுக் த பாய்ஸ் டு ஹாஸ்பிட்டல் இன் ஹிஸ் கார். அவர் என்ன பண்ணார்? ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பசங்களை கூட்டிகிட்டு போனார். த பாய்ஸ் டிட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் சிம்பதி. தன்னோட வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சாங்க. எந்த விதமான இரக்கமோ கருணையோ யார்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. அவங்களோட வேலையை அவங்க செஞ்சாங்க. ரைட்டா? அடுத்து, ஹென்ஸ் த ஆத்தர் கால்ட் தெம் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. அவ்வளோதான், 2 நிமிஷம் முடிஞ்சு, லெசனே முடிஞ்சு, அவ்வளோதான். அடுத்து செகண்ட், எ நைஸ் கப் ஆஃப் டீ. யார் எழுதுனா? ஜார்ஜ் ஆர்வெல் எழுதினார். ரைட்டா? ஜார்ஜ் ஆர்வெல் எழுதினார். டைட்டில் நைஸ் கப் ஆஃப் டீ. 11 golden rules for a tea. ரைட்டா? 11 golden rules for making a tea. ரைட்டா? ஓகே. ரைட், நெக்ஸ்ட், ஜார்ஜ் ஆர்வெல் சஜஸ்ட் 11 பாயிண்ட்ஸ். ரைட்டா? 11 சூப்பரான பாயிண்ட்டை கொடுக்குறாரு. எதுக்கு? டு ப்ரிப்பேர் அ நைஸ் கப் ஆஃப் டீ. ரைட்டா? நைஸ் கப் ஆஃப் டீக்கு கொடுக்குறாரு. அடுத்து, டீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேஜ் ஆஃப் சிவிலைசேஷன். ரைட்டா? மெயின் ஸ்டேஜ் ஆஃப் சிவிலைசேஷன். இந்த வார்த்தைகள்லாம் தான் முக்கியம். இந்த வார்த்தைகளை போட்டு எழுதுனேன்னா சூப்பராக உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இந்தியன் ஆர் சிலோன் டீ இஸ் த பெஸ்ட். ரைட்? இந்தியன் ஆர் சிலோன் டீ ஆர் த பெஸ்ட். டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் இன் அ டீ பாட். கம்மியாக தான் பண்ணணும், சட்டியாக அண்டாவாக மேக் பண்ணக்கூடாது. சைனா ஆர் எர்த்தன்வேர் டீ பாட்ஸ் ஆர் குட். எந்த பாத்திரம் அதுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. The pot should be warmed before. ரைட்டா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணணும். அடுத்து, டீ ஷுட் பி ஸ்ட்ராங். டீ எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், மண் மாதிரி இருக்கக்கூடாது. த பாட் ஷுட் நாட் ஹாவ் ஸ்ட்ரெயினஸ். ரைட்டா? அதில் என்னது? ஸ்ட்ரெயினஸ், சின்ன சின்ன வடிகட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். டீ பாட் ஷுட் பி டேக்கன் டு த கெட்டில், தென் ஸ்டிர் வெல் ஆர் ஷேக் த பாட். அதுக்கப்புறம் என்ன பண்ண? நல்லா டீ பாட்டை கலக்கி அதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் முழுசாக போகிற அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு கேன் ஐ ரைட் திஸ் பாயிண்டா? இல்லை, எனக்கு புரியலை. இது எப்படி எழுதுனா? இது அப்படியே எழுதுனா மார்க் வரப்போகுது. ஒவ்வொன்றுக்கும் 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் கொடுத்து ஒரு லெசனை கொடுத்துருக்கோம். சரியா? உனக்கு சூப்பராக ஈஸியாக இருக்க போகுது. இதுக்கு மேலே உனக்கு தேவையே இல்லை. இதுக்கு மேலே இதை தாண்டி நீ வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை. இதை படித்தா போதும். சரியா? இதை மட்டும் படித்தா போதும். யூஸ் சிலிண்ட்ரிக்கல் கப் ரேதர் தேன் அ ஃப்ளாட் ஒன். ரைட்டா? சிலிண்ட்ரிக்கல் கப்பு ரேதர் தேன் ஃப்ளாட் ஒன். போர் டீ ஃபஸ்ட்டு டீயை ஊற்றணும், அதுக்கப்புறம் தான் பால் அதில் ஊற்றணும். ஏங்கிற காரணம்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். இல்லைன்னா இதை மட்டும் போட்டால் போதும். ரைட்டா? ரைட். போர் டீ ஃபர்ஸ்ட்,
and then add milk. டீயை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணுங்கள். மில்க் ஷுட் பி வித்தவுட் க்ரீம். க்ரீம் கலக்காத பாலை என்ன பண்ணணும், நம்ம சேர்க்கணும். ரைட்டா? ஓகே. ஃபீல் த ரியல் டேஸ்ட். அந்த உண்மையான சுவையை ரசித்து பாருங்கள். ஃபீல் த ரியல் டேஸ்ட் ஆஃப் டீ வித்தவுட் ஆடிங் சுகர். இனிப்பு சேர்க்காம, சுகர் சேர்க்காம என்ன பண்ணுங்கள், அந்த டீயோட உண்மையான டேஸ்ட்டை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட், இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். ரைட்டா? நம்ம உயிரோடு இருக்கோம், அதே நம்ம கொண்டாடணும். நம்மளுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ற குறையை பற்றி பேசக்கூடாது. உயிரோடு இருக்கதே ரொம்ப பெரிய விஷயம். ரைட்டா? ப்ரோஸ் இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் அப்படிங்கிறது தான் ப்ரோஸோட ஹெட்டிங்கு. டைட்டில். ஆத்தர் யார் அப்படின்னா கிறிஸ்டியன் பெர்னாண்டு. தீம் ப்ளஷர் அண்ட் பெயின், அல்லது ப்ளஷர் அண்ட் பெயின் ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கையில் இந்த ப்ளஷர், சந்தோஷமும் துன்பமும் வாழ்க்கையின் ஒரு பகுதிகள் தான். அது ரெண்டுமே ஒரு அங்கம், ரெண்டும் ஒன்றா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ப்ளஷர் அண்ட் பெயின் ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட், டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னாண்ட் met with an accident and suffered a lot. ஒரு ஆக்சிடெண்ட்டை, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் அவருக்கு நடந்துருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். he couldn't find any nobility in people's suffering. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறவங்களுக்காக யாருமே இறக்கப்பட மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப என்ன பண்ணார், அவர் வருத்தப்பட்டார். once he saw a grand prix of 2 disabled boys at a children's hospital. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் கிராண்ட் பிரிக்ஸ், அதாவது அந்த ஒரு ஷோல்டர் இல்லாத பையனும் கண் இல்லாத பையனும் கார் ஓட்டுற மாதிரி அந்த வெசலில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு மிஷினை பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்க்குறப்ப அவருக்கு ஒரு ஆச்சரியம் வருது. ரைட்டா? ஒன்ஸ் he saw a grand prix, கிராண்ட் பிரிக்ஸ்னால் கார் ரேஸ் மாதிரி, ஆஃப் 2 disabled boys at a children's hospital. அந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் அதை பார்க்குறாரு. 2 disabled boys drove an unattended trolley happily. அதாவது யாருமே இல்லாத ட்ராலி ஒன்று இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போகிற ட்ராலி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ரைட்டா? ஒன் வாஸ் பிளைண்ட், ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது. he took a mechanic role and pushed the trolley from behind. ஸோ அப்போ கண்ணு தெரியாதவன் என்ன பண்ணுறான், ட்ராலியை தள்ளுறான். அவன் நல்லா தள்ள முடியும், கண்ணு மட்டும்தான் தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தள்ளுறாங்க. அடுத்து the other boy was one-handed. அவனுக்கு ஒரு கை தான் இருக்குது, அவனுக்கு கண் பார்வை தெரியும் ஆனால் ஒரு கை தான் இருக்குது. and took a driver role and changed direction with his foot. என்ன பண்ணான், அவனோட காலை வச்சு டைரக்ஷன் என்ன பண்ணுறான், சேஞ்ச் பண்ணுறான், ரைட் லெஃப்ட் போகிறான். ஆன் சீயிங் தெம், அவங்கள பார்த்ததுக்கப்புறம். ரைட்டா? அவங்கள பார்த்ததுக்கப்புறம். ஓகே. ரைட்? டாக்டர் பெர்னாண்ட் ரியலைஸ்ட் தட் த ஜாய் ஆஃப் லிவிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் த வேர்ல்டு. ரைட்டா? நம்ம உயிரோடு இருக்கப்ப இருக்கக்கூடிய ஆனந்தம், அந்த சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் ரொம்ப உணர்றாரு. அப்போ தான் 2 boys were in the celebration of being alive. நம்ம உயிரோடு இருக்கோன்ற சந்தோஷத்தில் அந்த பசங்க 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அடுத்தது சம்மிட். நெக்ஸ்ட் 4th ப்ரோஸ் என்னது, சம்மிட். ஓகே. ரைட், போகலாமா? ஓகே. புக் பேக் அலோன் படித்தா போதும், போயம் அப்ரிசியேஷன் புக் பேக் அலோன் படித்தா போதும். ரைட். இந்த லைவ் எப்போ முடியும்னு சொன்னீங்கன்னா நான் போய் கைடில் பேராகிராஃப் படிப்பேன். நீங்கள் போய் இப்போயே படிங்க, இப்போயே கூட படிங்க. இது முடிய இப்போ தான் 4th சாப்டர் இருந்திருக்கேன். இனிமேல் நான் 6 ப்ரோஸ் இருக்குது, 6 சப்ளிமெண்ட்ரி இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் முடியும். ஸோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 4 o'clock நான் முடிச்சு கொடுத்துட்றேன் உனக்கு. ரைட்டா? த சம்மிட் இப்போயே பாரு 3 லெசன் முடிச்சிட்டோம் கடை. த சம்மிட் எட்மண்ட் ஹிலாரிங்கிறவர் தான் என்னது ஆத்தராக இருந்தாங்க. தீம் வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்பைரேஷனல் அண்ட் டிட்டர்மைன்டு ஜேர்னி டு த சம்மிட். ரைட்டா? இன்ஸ்பைரேஷனல். ரைட்டா? ரைட்டா? இன்ஸ்பைரேஷனல். இப்படி பாயிண்ட்ஸ் போட்டு எழுதலாமா? எழுதலாம், எழுதலாம், எழுதலாம். இப்படி பாயிண்ட்ஸ் போட்டு எழுதலாம். சரியா? பாயிண்ட்ஸ் போட்டு எழுதலாம். கேரக்டர் உனக்கு தெரிஞ்சால் எழுதலாம், அதெல்லாம் அடிஷனல். இப்போ நான் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டிய டாபிக்ஸு. நான் கொடுத்துருக்கிறதுல இப்போ கண்டிப்பாக இதெல்லாம் உன்னோட பேப்பரில் இருந்தே ஆகணும். இதுக்கு மேலே நீங்கள்
எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சரியா, இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு 5 மார்க்கு கண்டிப்பாக கேரண்டி. சரியா, இதை படித்தா 4 மார்க் போடுவாங்க கண்டிப்பாக. 3லேருந்து 4 மார்க் ஷுர். எட்மண்ட் ஹிலாரி அண்ட் டென்சிங் நார்கே வேர் த ஃபர்ஸ்ட் டு ரீச் மவுண்ட் எவரெஸ்ட். இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, மவுண்ட் எவரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ரீச் பண்ணாங்க. On 29th May, they set off to the summit from a height of 27,900 feet. Right? They set off to the summit from a height of 27,900 அடி உயரத்தில். They drank lemon juices, tasted oxygen sets over windproof clothing. The rigid was knife-edged and the soft snow was difficult and dangerous. Right? They drank lemon juice. என்ன குடித்தாங்க, லெமன் ஜூஸ் குடித்தாங்க, ஆக்சிஜனை டேஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் விண்ட் ப்ரூஃப் க்ளோத்திங்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் த ரிட்ஜ் வாஸ் நைஃப் எட்ஜஸ். ரைட்டா, அண்ட் த சாஃப்ட் ஸ்னோ வாஸ் டிஃபிகல்ட் அண்ட் டேஞ்சரஸ். அதான் சாஃப்டாக இருந்தாலும் அது ரொம்ப டேஞ்சரஸ், ஏன்னா குளிரில் அது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஆன் தேர் வே தே ஃபவுண்ட் 2 லெஃப்ட் ஓவர் ஆக்சிஜன் பாட்டில்ஸ். திரும்பி வர்றப்ப 2 லெஃப்ட் ஓவர் ஆக்சிஜன் பாட்டில்ஸ் பார்த்தாங்க. Time was passing and the ridges was never ending. Their zest was fading. அவங்களோட zest, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த அந்த ஒரு zest, அந்த enthusiasm குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. They finally reached the summit by 11:30 AM. It seemed a lifetime journey. அது ஒரு லைஃப் டைம் ஜேர்னி, வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They finally reached the summit by 11:30 AM. It seemed a lifetime journey. Their strong determination and willpower lead to success. அவங்களோட ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் அவங்களை என்ன பண்ணுச்சு, கண்டிப்பாக அவங்களோட வெற்றிக்கு காரணமாக இருந்துச்சு. சரியா, எஸ். அடுத்து, த சேர், ராஜ நாராயணன். ரைட்டா, கி ராஜ நாராயணன் எழுதியிருந்தார். த ஃபர்ஸ்ட் சேர் ஆஃப் த வில்லேஜ். ஒரு வில்லேஜுக்கே முத இருந்த ஒரு சேர். சரியா, வில்லேஜ்க்கு இருந்தால் முத இருந்த சேர். ஸோ எ சப் ஜட்ஜ் சாட் ஆன் த ஒன்லி ஸ்டூல் இன் த நரேட்டர்ஸ் ஹவுஸ் ஃபெல் டவுன். ரைட்டா, ஸோ சப் ஜட்ஜ் என்ன பண்ணார், சாட் ஆன் த ஒன்லி ஸ்டூல், அந்த ஸ்டூலில் இருந்தார். ஓன் தீம் எழுதலாம். ரைட்டா, ஓன் தீம் எழுதலாம். எஸ். ஸோ அவர் என்ன பண்ணார், ஹவுஸில் கீழே விழுந்தார். த ஃபேமிலி மேட் 1 சேர் ஃபார் தம் அண்ட் அனதர் ஃபார் மாமனார். மாமனாருக்கு என்ன பண்ணாங்க, இன்னொரு சேரை உருவாக்குறாங்க. People in the village came in hordes to see the chair and praised it. ஸோ அந்த ஊரில் இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சேரை பார்க்குறதுக்காக பயங்கரமாக ஆர்வத்தோடு வராங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து ரொம்ப புகழ்கிறாங்க. Then they use the chair for propping up the corpus. ரைட்டா, கார்ப்ஸ்னு என்னது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கார்ப்ஸ்? இதுக்கு மீனிங் யாராவது சொல்ல முடியுமா? கார்ப்சஸ். இந்த கார்ப்சஸோட மீனிங் என்ன, யாராவது சொல்கிறீங்களா? இந்த கார்ப்ஸோட மீனிங் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கார்ப்ஸோட மீனிங் என்ன? டெட் பாடி. எஸ், டெட் பாடியை உட்கார வச்சு கூட்டு போகிறதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இரிட்டேட்டட் பெத்தனா சென்ட் த வில்லேஜஸ் டு மாமனார்ஸ் ஹவுஸ் ஒன் டே. கோவப்பட்ட பெத்தனா என்ன பண்ணார், மாமனார் வீட்டுக்கு எல்லோரையும் அனுப்பிச்சி விட்டாராம். மாமனார் கேவ் ஹிஸ் சேர் டு த வில்லேஜஸ் டு ரிட்டைன் இட் ஃபார் ப்ராப்பிங் அப் கார்ப்சஸ். ரைட்டா, இறந்து போனவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறதுக்கு அதை என்ன பண்ணார், கொடுத்து விட்டுட்டாராம் அவர். ரைட்டா, ஸோ அடுத்து, ஆன் த ரூல் ஆஃப் த ரோட். ரைட்டா, ரூல் ஆஃப் த ரோட். ரூல் ஆஃப் த ரோட். மாரல் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ எழுதிக்கலாம். சரியா, நான் கொடுத்தது கீ பாயிண்ட்ஸ். ரைட்டா, இதெல்லாம் மெயினாக இருக்க வேண்டிய பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை தாண்டி வேறு என்னெல்லாம் உனக்கு தெரியும், வேறு என்னெல்லாம் நீ படிச்சிருக்கியோ அது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணலாம், சூப்பராக எழுதிக்கலாம். ரைட்டா, உனக்கு என்னென்னலாம் தேவையோ என்னென்னலாம் தெரியுதோ எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, சூப்பராக எழுதிக்கோ. நீ எழுதிட்டேன்னா உனக்கு மார்க் வந்து. ரைட்டா, உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். ரைட்டா, உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நீ சூப்பராக எழுதிடு, உனக்கு தெரிஞ்சதுலாம். ஓகேவா, ரைட். ஸோ ஆன் த ரூல் ஆஃப் த ரோட், ஆத்தர் யார், ஏஜி கிரேடினர். ரைட்டா, ஏஜி கிரேடினர் illustrates freedom as liberty with constraints. ரைட்டா, என்னதான் ஃப்ரீடம் இருந்தாலும் நம்ம ஒரு கோட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது
ஒரு முக்கியமான விஷயம். சரியா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. illustrates the freedom as liberty with constraints. ரைட்டா? ஃப்ரீடம்ங்கிறது லிபர்ட்டி தான். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்கணும். என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. ரைட்டா? ஓ ஏஆர் வரணும். ரைட்டா? ஏஆர். ரைட்டா? இஆர் போட்டுருங்க. ஏஆர். சரியா? ஃப்ரீடம் மீன்ஸ் லிபர்ட்டி வித் கன்சிடரேஷன் ஆஃப் பப்ளிக் லிபர்ட்டி. அண்ட் ஓல்டு லேடி வாக்ட் இன் த மிடில் ஆஃப் த ரோட். ஒரு வயசானவங்க நடு ரோட்டில் என்ன பண்ணுறாங்க? நடந்து வராங்க. ரைட்டா? மிடில் ஆஃப் த ரோட்டில் நடந்து வராங்க. லிபர்ட்டி இஸ் நாட் ஒன்லி அ பர்சனல் அஃபேர் பட் ஆல்சோ எ சோஷியல் கான்ட்ராக்ட். லிபர்ட்டிங்கிறது எனக்கு தானே, அது இட் இஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ் அப்படின்னு அந்த படத்தில் வர மாதிரி கிடையாது. இட் இஸ் அ சோஷியல் கான்ட்ராக்ட். சமூகத்துக்கு கூட ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. when people focuses on individual liberty it causes social anarchy and universal chaos. ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு தானே நான் யோசிச்சோன்னா அது இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். அப்படி என்ன பண்ணக்கூடாது? நம்ம இருக்கக்கூடாது. யூ கேனாட் ப்ராக்டிஸ் ட்ராம்போன் இன் மிட் நைட் இன் யுவர் பெட்ரூம் ஆர் ஸ்ட்ரீட்ஸ். ரைட்டா? யூ கேனாட் ப்ராக்டிஸ் ட்ராம்போன். இது வாட் இஸ் மீன் ட்ராம்போன்? ட்ராம்போன் என்னது? ட்ராம்போன் என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ட்ராம்போன் என்னது? What is the meaning of this? General yes எழுதுங்க. It is a instrument. It is a musical instrument. சரியா? 11th 3:30க்கு ஆல்சர் வருவாங்கடா. சரியா? நடுராத்திரில இருந்து உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது? பாட்டை போட்டு கொண்டாடிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் எதுவும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. Others will remind you that your liberty must not interfere with their liberty to sleep in quiet. உன்னோட சுதந்திரம், உனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தினால மற்றவங்களோட சுதந்திரத்தை நீங்கள் கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டா? அடுத்து curtailment of private liberty ensures public liberty and establishes social order. ரைட்டா? உங்களுக்குள்ளே நீங்கள் எப்பயுமே என்ன பண்ண ஒரு திரை போட்டுக்கலாம். அந்த திரைக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அதனால சுற்றி இருக்கவங்களோ இந்த சமூகத்துக்கோ எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்? எப்பயுமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? லிட்டில் ஹேபிட்ஸ் ஆஃப் காமன் பிளேசஸ் இன்டர்கோர்சஸ் ஸ்வீட்டன் அவர். ரைட்டா? ஸ்வீட்டன் அவர் ஜேர்னி ஆஃப் லைஃப். ரைட்டா? இதெல்லாம் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்குமா? 20 மினிட்ஸ் ஆகிருக்குமா நம்மளோட லெசன் பேராகிராஃப்லாம் படிக்கிறதுக்கு? ஸோ பசங்களா இந்த மாதிரி நம்ம கடன்னு என்ன பண்ணிடலாம்? அடுத்த 6 போயமும் படித்துடலாமா? 6 போயம் பார்த்துடலாமா? ஆர் யூ ரெடி ஃபார் த போயம் பேராகிராஃப் படிக்கலாமா? இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ரெடியா? போயம் பேராகிராஃப் படிக்கலாமா? ஜென்ரல் யாசிக்கு மார்க் போடுவாங்களா? கண்டிப்பாக போடுவாங்கப்பா. புக் பேக் மட்டும் படிச்சுட்டு போனால் கூட ஓகே தான். சரியா? நோ, இட் இஸ் நாட் நெசசரி டு ரைட் இன் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங். ரைட்டா? கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ரைட், போகலாமா? ஆக்சுவலாக நிறைய பேருக்கு பயம் இல்லை. இங்கிலீஷ் எக்ஸாம் நினச்சி ரொம்ப ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னென்னு. ரைட், போயம் வாங்க. த காசல் போயம். காசல் யார் எழுதுனா? ரைட்டா? 4th 6th படிக்கலையா? ஏன் அப்படி படிக்காமல் இருக்கீங்க? கரெக்டாக படிக்கணும். சரியா? ரைட். அடுத்து காசல், எட்வின் மூயர். த காசல்ஸ் டிஃபிட்டட் பை கோல்ட். ரைட்டா? த காசல்ஸ் டிஃபிட், காசலோட அழிவு, தங்கத்தினால் ஏற்பட்ட அழிவு, அந்த மாதிரி. த நரேட்டர் செட் தட் த காசல்ஸ் கேட் அண்ட் வால்ஸ் வேர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் திக். அதோட கேட்டு எப்படி இருந்துச்சு? கேட்டும் செவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. தே ஹேட் பிளென்டி ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபுட் டு ப்ரொடெக்ட் தம். ரைட்டா? நிறையா ஆயுதங்கள், உணவெல்லாம் அவங்கள பாதுகாத்துக்கிறது இருந்துச்சு. தேர் கேப்டன் வாஸ் பிரேவ்
அந்த சோல்ஜர்ஸ் வேர் லாயல். கேப்டன் ரொம்ப வந்து பிரேவ், தைரியமானவராக இருந்தாங்க. அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாமே உண்மையானவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்து, பட் தேர் வாஸ் அ டிஸ்லாயல் வார்டர் ஹூ கார்டட் த விக்கெட் கேட். ஒரு டிஸ்லாயல், ரைட்டா, உண்மை இல்லாத ஒரு விஸ்வாசம் இல்லாத ஒருத்தர் கேட் கிட்ட நிற்கிறான். ஹீ லெட் த எனிமீஸ் இன்சைட் த சிட்டேடல் ஃபார் கோல்டு. சரியா? ஜஸ்ட் ஒரு தங்கத்துக்காக ஆசைப்பட்டு எனிமீஸ் என்ன பண்ணிட்டான், உள்ளே விட்டுட்டான். thus the castle was captured. The narrator decided not to disclose this shameful story to anyone. ரைட்டா? இது யார்கிட்டையும் சொல்ல வேணாம் நினச்சானா நான் உலகம் பூரா இது பரவி கிடக்கு. இப்போ ஏன்னா மாரல் greed destroys everything. பேராசை அனைத்தையும் அழித்து விடும் அப்படிங்கிறதான் விஷயம். பேராசைப்படக்கூடாது. அடுத்து, அவர் கேஷுரினா ட்ரீ. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரைட்டா? டோரோ டட், ரைட்டா? டோரோ டட் எழுதியிருப்பார். த poetess reminiscence and her love for a tree. ஒரு செடி மேலே இருக்கக்கூடிய அன்பு, அவ்வளோ பாசம் அந்த மரத்து மேலே எப்படி இருக்கும் பாருங்கள். ரைட்டா? ஓகே, ரைட். ஸோ தி Casuarina tree is a tall and strong. A creeper winds. ரைட்டா? A creeper winds around it like a python. ரைட்டா? A creeper winds around it like a python. ஒரு பைத்தன், ஒரு மலைப்பாம்பு மாதிரி அப்படியே என்ன பண்ணியிருக்காது, அப்படியே சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? மலைப்பாம்பு மாதிரி அப்படியே சுற்றி இருக்கு. The tree stands like a giant with a colorful scarf of flowers. ட்ரீ எப்படி இருக்கா? stands like a giant. ஒரு பெரிய giant மாதிரி. giantனா என்னதுப்பா? ஒரு பெரிய அரக்கன் அல்லது ஒரு பெரிய இது சொல்லலாம்ல, இந்த மாதிரி giant மாதிரி நிற்கிதான். ரைட்டா? ஒரு பெரிய giant, ராட்சசனை போல் காட்சி அளிக்கிறான். The poet watches singing birds, a grey monkey grazing cows under water lilies. இதெல்லாம் என்ன பண்ணுறாரு அவர்? அதை சுற்றி இருக்கிற இடத்துல பார்க்குறாரு. ரைட்டா? சுற்றி இருக்கிற இடத்துல பார்க்குறாரு. She loves the tree. It brings her the memories of her childhood. அவங்களுடைய சைல்ட்ஹுட், அவங்களுடைய குழந்தை பருவத்தை அது என்ன பண்ணுதான், ரொம்ப 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 ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. The poet believes that the tree laminates over their absence. ரைட்டா? அவங்க என்ன பண்ணுது? believes that the tree laminates over their absence. அவங்களோட பழைய கால நினைவுகள் எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்து பாருங்கள். She expresses her wishes that the tree should be remembered out of love. அவங்க என்ன பண்ணுறாங்க? தன்னோட ஆசைகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ரைட்டா? remembered, the tree should be remembered out of love. இந்த மரம் ஒரு அன்பின் எடுத்துக்காட்டாக இருக்கணும், அதுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்து பாருங்கள். All the world's a stage. வில்லியம் ஷேக்ஸ்பியர். வேறு லெவல் நம்மால். The 7 stages of life. நம்ம வாழ்க்கை எல்லாமே ஒரு நாடக மேடை தான். அது 7 விதமாக ஒவ்வொரு படியாக இருக்குது. 7 stages அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, ரைட். The world is a stage and everyone is a player. ஒவ்வொருத்தவங்களும் இங்கே வந்து என்னது, ஒரு நாடக மேடை, கடவுள் அமைத்து கொடுத்த மேடை. எல்லாரும் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு மாதிரி தான். The first stage is childhood when he weeps and cries often. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பானா. சரியா? எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. The second stage is an unwilling school. பிடிக்காமல் ஸ்கூலுக்கு போகிறது. unwilling school student. ரைட்டா? unwilling school student. ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்கவே பிடிக்காதான், அந்த மாதிரி இருப்பாங்க. வித் அ பேக். அடுத்து நெக்ஸ்ட். The third stage is a lover who pleases his mistress with a song. மூணாவது ஸ்டேஜில் தான் காதல் வயப்படுவானா. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லவர் அவங்ககிட்டலாம் என்ன பண்ணுவாங்க, தன்னோட அன்பை வெளிப்படுத்துறது, காதலை சொல்கிறதுலாம் பண்ணுவாங்க. Fourth stage is an ambitious soldier who fights to earn reputation. மரியாதையும் தன்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், தனக்குன்னு ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிறதுக்காக பயங்கரமாக ஓடக்கூடியவங்க. The fifth stage is a fair judge with wisdom. ரைட்டா? ஒரு ஞானத்தின் அடிப்படையாக, ஒரு ஞானம் நிறைந்த ஒரு மனிதனாக காணப்படக்கூடியதான் 5வது ஸ்டேஜ். Sixth stage is a thin old man with loose dresses and spectacles. கண்ணாடிலாம் போட்டுட்டு தொலைன்னு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கக்கூடியது. The last stage is the second childhood. 2வது குழந்தை பருவம். திரும்ப என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு குழந்தை மாதிரியே மாற போகிறோம். Finally he exists from all the roles of life. Finally he exists from all the roles of life. ரைட்டா? பேரா பிடிஎஃப், இந்த பிடிஎஃப் தானே கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைவ் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபுல்லாக கொடுத்துடலாம்.
எஸ், யார் யாரெல்லாம் இந்த லைவ் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இதை கொடுத்துடலாம். சரியா? ஸ்கோர் 80 வித்தவுட் ஸ்டடிங்க, அது எப்படிப்பா வரும்? லாஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு சொல்லிட்டார். ஸோ இதுதான் எனது 7 ஸ்டேஜாக சொன்னார். ஸ்கூலுக்கு போகிறது, அதாவது ஃபஸ்ட்டு குழந்தையா அழுதுகிட்டே இருக்குது, அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது, அதுக்கப்புறம் லவ்வர் பாயாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சோல்ஜர் மாதிரி உழைக்கிறது, அதுக்கப்புறம் 5வது ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஞானம் நிறைந்த மனிதனாக இருக்குது, 6வது ஸ்டேஜில் வயசானவனாக இருக்குது, 7வது ஸ்டேஜில் செகண்ட் சைல்டுஹுட். அவ்வளோதான். சரியா? மாடல் ஓனாக எழுதிக்கலாம். ரைட்டா? எலிசஸை பொறுத்த வரைக்கும் என்னது? ஆல்ஃப்ரட் டெனிசன். ரைட்டா? தேர்ஸ்ட் ஃபார் நாலேஜ் அண்ட் அட்வென்ச்சர். ரைட்டா? அவனோட தேர்ஸ்ட் நாலேஜ் அண்ட் அட்வென்ச்சர், ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேர்ஸ்ட், அதை பொறுத்து தான் என்னது இதில் இருக்க போகுது, அதை பொறுத்து தான் சொல்கிறாங்க. தேர்ஸ்ட் ஃபார் நாலேஜ். ஹேஸ் அன் அன்குவென்ச்சபிள் தேர்ஸ்ட் ஃபார் ட்ராவல். எலிசஸ்க்கு ஒரு தணிக்கவே முடியாத ஒரு ஆசை, எப்போ பார்த்தாலும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவனோட ஆசையாக இருந்துச்சு. He does not want to end his life as an ideal king. ஒரு சும்மா எப்பயுமே ஒரு நாட்டிலே உட்காந்துருக்க ஒரு கிங் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. He wishes to live his life to the fullest. வாழ்க்கையை முழுசாக வாழணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டானா. He wants to gain more knowledge by traveling like a sinking star. ரைட்டா? சிங்கிங் ஸ்டார் மாதிரி. ரைட்டா? ஒரு நட்சத்திரம் மாதிரி முழுக்க சுற்றி பார்க்கணும், நம்ம வந்து ஃபுல்லாக எவ்வளோ தூரம் அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு. He introduces his son Telemachus and handed over the scepter and the kingdom. தன்னோட கிரீடம், தன்னுடைய கவசம் எல்லாத்தையும் என்ன பண்ணுற, தன்னோட மகன்கிட்ட கொடுத்து நீ நாட்டை பார்த்துக்கோ, நான் என்ன பண்ணுறேன், ஜாலியாக டூர் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ரைட்டா? ஓகே. He advises his son to civilize the rugged to gentle with care and prudency. ரைட்டா? ப்ரூடன்சிஸ். ரைட்டா? ப்ரூடன்சிஸ் என்ன பண்ணார், நீனா மக்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக அன்பாக என்ன பண்ணணும் நீனு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். He urges his sailor companions to join the adventure and meet Achilles. ரைட்டா? அக்கீலேஸை பார்க்கறதுக்கு நம்ம எல்லோரும் போகலாம் அப்படின்னு. His call is an inspiration for all those who seek true knowledge and experience. யார் யாரெல்லாம் உண்மையிலேயே அறிவை சம்பாதிக்கணும், நம்ம வந்து நாலேஜை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட், எ ஃபாதர் டு ஹிஸ் சன். ரைட்டா? எ ஃபாதர் டு ஹிஸ் சன். சார் 1 to 4 units enough ஃபார் போயம் அண்ட் ப்ரோஸ் 2 mark 3 mark நியாசி. எப்படி நம்ம அப்படி சொல்ல முடியும்? 1 to 4 போதும், 4 தானே படிச்சுக்கலாம். ஓகே, ரைட், போதும். கார்ல் அகஸ்ட் சான்பர்க், எ ஃபாதர்ஸ் அட்வைஸ் டு ஹிஸ் சன். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு சில அறிவுரைகளை பற்றின ஒரு போம், அதுதான் என்னது இது. ரைட்டா? ஓகே, கவனிங்க. த ஃபாதர் அட்வைசஸ் ஹிஸ் சன் டு பி ஹார்ட் லைக் அ ராக் டு ஃபேஸ் லைஃப் சேலஞ்ச். ஒரு தந்தை என்ன சொல்கிறாரு மகன்கிட்ட, சன் டு பி ஹார்ட் லைக் அ ராக், கல் மாதிரி இருக்கணும், டு ஃபேஸ் லைஃப் சேலஞ்சஸ், வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான போராட்டங்களையும் எதிர்கொள்வதற்கு நீ ஒரு பெரிய பாறை மாதிரி ஒன்று ரொம்ப கடினமானவனாக வலுவானவனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ டெல்ஸ் லைஃப் இஸ் லைக் ஃபர்டைல் சாயில். ஒரு நல் நிலமாக இருக்கணும். நன்னிலம்னா என்னது? நல்லா விளைச்சல் தரக்கூடிய சத்துக்கள் நிறைந்த மண் மாதிரி இருக்கணும். ஹீ கேன் மேக் இட் ஃப்ரூட்ஃபுல் பை ஜென்டல்னஸ். உன்னுடைய கனிவும் உன்னுடைய பண்பும் அது என்ன பண்ணணும், நல்ல பழங்கள் வரையக்கூடிய ஒரு நிலமாக மாற்றணும் அதை. ஹி டல்ஸ் டூ மச் மணி ஹேஸ் கில்டு மென். நிறைய பணங்கள் இருந்துச்சு அப்படின்னா பணம் ஒன்று என்ன பண்ணும், சீக்கிரமாக கொன்றும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. He tells him to learn from mistakes and not repeat it. He tells him to learn from mistakes. தவறுகள்லேருந்து கற்றுக்கோ, தவறுகள்லேருந்து தெரிஞ்சுக்கோ. He advises him not to tell lies even if it protects him. உன்னைய பாதுகாக்கவே செஞ்சாலும் போய் மட்டும் சொல்லாத, எப்பயுமே உண்மையை மட்டும் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து, he believes his son, அவர் பையனை நம்பினார், need lazy days to find his inborn abilities. Right? He believes his son need lazy days. ஒரு சில
லேசி டேஸ், சோம்பேலான நாட்கள் தேவை. டு ஃபைண்ட் ஹிஸ் இன்பார்ன் எபிலிட்டிஸ், ரைட்டா, அவனுக்குள்ளே இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க. He wishes his sons free imagination to bring changes to the world. அவர் ஆசைப்பட்டார், என்ன பண்ணார், தன்னோட மகன் சுதந்திரமாக அனைத்தையும் யோசிக்கணும், அவனுடைய சிந்தனைகள் சுதந்திரமாக இருக்கணும், அப்படி சுதந்திரமாக யோசித்து இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் யோசித்தார். நெக்ஸ்ட், கிவிங் யுவர் சன் அ ஸ்கில் இஸ் பெட்டர் தேன் கிவிங் ஹிம் 1000 பீஸ் ஆஃப் கோல்டு, ரைட்டா, 1000 பொற்காசுகள் கொடுக்கறத விட ஒரு நல்ல அறிவுரைகள், நல்ல ஒரு திறமை அவனுக்கு கற்றுக் கொடுக்கறது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப், ரைட்டா, இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப். இன்சிடென்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கேம்ப் என்ன சொல்கிறாங்க, ராபர்ட் ப்ரௌனிங் பேட்ரியாட்டிசம் ஆஃப் அ யங் சோல்ஜர், ஒரு யங் சோல்ஜரோட பேட்ரியாட்டிசமை பற்றி இதில் பேசுகிறாங்க, ரைட்டா, ரைட்டா, பேட்ரியாட்டிசம் பற்றி பேச போகிறாங்க. ஓகே, ரைட், பேட்ரியாட்டிசம்னு அது நாட்டு பற்றை பற்றி இதில் பேச போகிறாங்க. ஓகேவா, ரைட். தேர் வாஸ் அ வார் இன் ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய போர் நடக்குது. நெப்போலியன் வாஸ் வெயிட்டிங் ஆன் அ மவுண்ட் ஃபார் அ ரிசல்ட். நெப்போலியன் என்ன பண்ணார், ஒரு குன்று மேலே நின்று ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அ wounded soldier said victory to Napoleon. He in his pain, right? He said that Napoleon would see the flag in Ratison. Napoleon was happy, right? Napoleon என்ன பண்ணார், சந்தோஷமாக இருந்தார் அந்த இடத்துல. தன்னோட மக்கள் ஜெயிச்சிட்டாங்க, தன்னோட போராளிகள் என்ன பண்ணிட்டாங்க, போரை வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு. ஆன் நோட்டிசிங் த wound, Napoleon's eyes become soft as a mother eagle. ஒரு அம்மா வந்து ஒரு அம்மாவோட ஒரு அம்மா பருந்துக்கு ஒரு தன்னோட குழந்தைக்கு அடிப்பட்டால் எப்படி இருக்கும், அப்போ வந்து அது எவ்வளோ வருத்தப்படும், அந்த மாதிரி என்ன அப்படின்னா அது வருத்தப்பட ஆரம்பிச்சிருச்சு. He asked the soldier if he was wounded. He replied proudly that he was killed, right? He asked the soldier if he was wounded. He replied proudly that he was killed. He fell down dead heroically near his empire. அவனோட எம்பையர் பக்கத்துலேயே என்ன பண்ணார், அவர் இறந்து போயிட்டான். A soldier never dies, he is in the fragrance of the nation's soil. ஒரு 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 மண்ணோட வாசனையில் எப்பயுமே அவனுடைய உணர்வுகள் அங்கே இருந்துகிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா. இந்த பிடிஎஃப் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவ் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்துடும், ரைட்டா. இதை படித்தா 5 மார்க் வருமா, இதை படித்தா 5 மார்க் வராது, பட் 4 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும், சரியா. சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாமா, சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாமா, யார் யாரெல்லாம் சப்ளிமெண்ட்ரியும் கூட படிக்க ரெடியாக இருக்கீங்க? ஒரு 20 நிமிஷம், ஜஸ்ட் 20 மினிட்ஸில் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். அடுத்த 20 மினிட்ஸில் நம்ம சப்ளிமெண்ட்ரி முடிச்சிடலாமா? போகலாமா சப்ளிமெண்ட்ரி? சி 9th to 10th தீமெனலுக்கு உனக்கு தனியாக வாட்ஸ்அப் சேனல் அனுப்புவாங்க, ரைட்டா. தே வில் சென்ட் யூ லிங்க், நீ அதிலேருந்து படிச்சுக்கலாம், சரியா. ஓகே, ரைட், போகலாம், வாங்க வாங்க வாங்க. சப்ளிமெண்ட்ரி என்ன சொல்கிறாங்க, God sees the truth but waits. Askinow, a merchant, went to the Nisife. On his way, he stayed with the merchant. He was killed, ரைட்டா. அவன் என்ன பண்ண, வர வழியில் he stayed with the merchant. He was killed. The police falsely arrested Askinow. அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட தங்கியிருந்தான், அவன் இறந்து போனதுக்கு இவன் என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. He was sent to prison and worked in Siberia, right? Worked in Siberia. After 26 years, 26 வருஷத்துக்கு அப்புறம் he met Makar Semyonich, the real killer. அதுக்கப்புறம் தான் உண்மையாக கொலை செஞ்சவனை கண்டுபிடிக்கிறாங்க. Askinow saved Makar from the officials when he tried to escape. Finally, Makar admitted his crime. Askinow forgave Makar, but before his release order came, Askinow died. Askinow என்ன பண்ணிட்டான், இறந்து போயிட்டானா, சரியா. Askinow இறந்து போயிட்டான். ஸோ அடுத்து லைஃப் ஆஃப் பை. இது படம் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே, லைஃப் ஆஃப் பை படம் சூப்பராக பார்த்துருப்பீங்க. அதனால் அதில் வந்து என்னது, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரைட்டா. ரைட், பாருங்கள். பை அண்ட் இந்தியன் பாய் வாஸ் ஸ்ட்ராண்டட் இன் a லைஃப் போட் ஆஃப்டர் அ ஷிப்ரெக். ஒரு கப்பல் உடைந்ததுக்கப்புறம் அதுலேருந்து வந்த லைஃப் போட்டில் ஒரு பையன் தத்தளிச்சிட்டு இருக்கான். He was accompanied by a tiger called Richard Parker and a hyena. ஒரு ஹைனா, ஒரு கழுத புலியும் ஒரு புலியும் அவனோட என்ன பண்ணியிருக்கான் இருக்கு.
Pi suffered a lot from thirst, hunger and sleeplessness. தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். Found cans of drinking water, he drank it, right? நிறைய ட்ரிங்கிங் வாட்டர் கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் அதை குடித்தான். The cans of water and Parker's company helped Pi to live in the Pacific for 227 days, right? The cans of water and Parker's company, அங்கே கூட இந்த புலியும் ஹைனாவும் என்ன பண்ணிச்சான், 227 நாள் அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சான். At last Pi left Parker in a jungle and reunited with his family. திருப்பி அவனோட ஃபேமிலியோட என்ன பண்ணிட்டாங்க, அதை சேர்த்து விட்டுடா. லாங் சஃபரிங் இஸ் த கிரேட்டஸ்ட் லைஃப் சர்வைவல் விர்ச்சுவ், ரைட்டா? லாங் சர்விங், ரைட்டா? லாங் சஃபரிங் ரொம்ப முக்கியமான, ரைட்டா? ஜென்ரல் பேராகிராஃப் படிக்கலாம். ஜென்ரல் பேராகிராஃப் வேணால் நீங்கள் படிச்சுக்கலாம், சரியா? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ரைட்டா? ரைட். ராபர்ட் பால்வின், an honest man, was working under John Grisham in a bank. Grisham and Baldwin were friends for 3 years. 3 வருஷத்துக்கு நண்பர்களாக இருந்தாங்களா? Grisham was arrested for stealing money in the bank. பேங்க்லேருந்து என்ன பண்ணார், கொள்ளையடிச்சதுக்காக அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க, ரைட்டா? லேட் ப்ளூமர்ஸோட படித்தா 5 மார்க் தருவாங்கன்னு சொல்கிறாங்களா? நோப்பா, 5 மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு உனக்கு ஆன்சர் கீ காட்டுவேன், அப்போ உனக்கு புரியும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு, சரியா? சி, அன்வான்டாக சேட் பண்ணுறவங்களுக்குன்னு நிறைய லைவு ஷெடியூல் இருக்குது, ரீடா? உனக்கு வேணால் அங்கே போய் தயவு செஞ்சு பேசுங்க. படிக்கிற பசங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரியா? நாளைக்கு எக்ஸாமு உனக்கு உன்னோட லைஃப் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் அம்மா அப்பா நிறையா சொத்து சேர்த்து வச்சுருக்கலாம், அம்மா அப்பா காசில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அதுக்காக உங்களுக்கு கூட இருக்க எல்லோரும் அதே மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சிடாது, சரியா? வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எப்படியாவது டோட்டல் 590 +, 595 + எடுக்கிறதுக்கு தமிழ் இங்கிலீஷ் தான் உதவுன்னு வெறித்தனமாக படிக்கிற நிறைய பசங்க இருக்காங்க, ரைட்டா? உன்னால் முடியலை, உனக்கு பாஸ் ஆனால் போதுன்னா பேசுகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது, அங்கே போய் பேசுங்க. இங்கே தயவு செஞ்சு பேசாதீங்க, சரியா? படிக்கிற பசங்களை டிஸ்டர்ப் பண்ணி கெடுக்காதீங்க, சரியா? டோன்ட் டிஸ்ட்ராக்ட் தெம். So Baldwin was to testify against Grisham. Grisham offered $100,000. அவருக்கு $100,000. Asked to say, I don't remember in court to save Grisham, ரைட்டா? கிரிஷாமை சேவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணார் அவர் சொல்லிட்டார். Family forced him to accept it. Mr. Marshall offered Baldwin a job in his bank for his honesty. அவரோட உண்மைக்காக அவருக்கு என்ன பண்ணார், ஒரு ஜாப் கொடுத்துறாங்க. But he rejected it. Grisham admitted his crime. அவன் என்ன பண்ணிட்டான், கடைசியில் ஒத்துக்கிட்டான், ரைட்டா? அடுத்து த மிட் நைட் விசிட்டர், நடுராத்திரியில் வந்த ஒரு விசிட்டர், சரியா? யாருன்றதை பார்க்கலாம், ரைட்டா? ஓகே, ரைட். Asubal and Flower went into room. They saw Max, a spy, holding gun there. Okay, ஒரு துப்பாக்கியோட நின்றுருக்காங்களா? Asked whether Max came through the balcony வழியாக வந்தியா அப்படின்னு கேட்குறாங்களாம். ஸோ அப்போ என்ன ஆகுது, Max replied that he entered using a pass key. வேற ஒரு வழியாக வந்திருக்காங்க. He threatened him to hand over the papers about new missiles. புது மிசைல்ஸ் எல்லாம் பற்றி நீ எதுவும் பிளான் பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. Meanwhile, someone knocked over the door. யாரோ கதவு தட்டுற சத்தம் வேறு கேட்குதான். Knowing it was a waiter, Asubal said it was policeman. ஓகே, போலீஸ் தான் வந்திருக்காங்க அப்படின்னு. Out of fear, Max jumped into the non-existent balcony. அது வரைக்கும் போகாத பால்கனி வழியாக ஜம்ப் பண்ணி போகிறாங்க. Outwitted Max by his intelligence and presence of mind, ரைட்டா? இதை வச்சு தான் பண்ணாங்க. Wise thinkers prevail everywhere, ரைட்டா? ஸோ நீங்கள் வைஸாக திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், உங்களால் ஈஸியாக எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? நீ ஹின்ஸ் இல்லாமல் நான் சொன்னதை யோசிச்சு கூட எழுதலாம் அப்படியே. இதெல்லாம் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல கதை சொல்லுவாங்களே, அதுதான் இப்போ நான் சொல்கிறது, ரைட்டா? லாஸ்ட் மினிட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற கதை தான், சரியா? ரைட். இன் திஸ் ஸ்டோரி, a summer and all summer in a day, Venus is a rainy planet. The school children were eagerly waiting to see the sun. Margaret recently came from the earth, right? Margaret recently came from the earth.
she know many things about the sun. சூரியனை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுமா, ரைட்டா? அடுத்து, ஸோ others invited Margaret, they pushed Margaret into a closet and locked it. அவளுக்கு நிறைய தெரியுன்றனால அவளை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அவளை தூக்கி ஒரு closet, ஒரு கபோர்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. When the sun came, they all enjoyed it. When the sun vanished, they thought of Margaret. They released her and regretted their action. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க, பட் அவளை மறந்தே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் திறந்து சூரியன் போனதுக்கப்புறம் திறந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரைட். அடுத்து லாஸ்ட் ஒன், ரிமெம்பர் சீசர். ஒன்ஸ் த ஜட்ஜ் லார்ட் வெஸ்டன் ஃபவுண்ட் அ நோட், ரிமெம்பர் சீசர் in his pocket. Weston feared that it was a warning from his enemies. அவங்களோட எனிமிக்கிட்டேருந்து வந்து ஒரு வார்னிங்காக இருக்குமோ அப்படின்னு பயந்தாராம். He ordered Roger to shut all the doors and send everyone away. எல்லாரையும் வெளியே போக சொல்ல, நான் இங்கே இருக்கேன், யாரும் என் பக்கத்தில் வர வேண்டாம் அப்படின்னு. He was panic stricken. ரைட்டா, அவருக்கு என்னது பயம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் his wife was calm. அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. He and Roger took many steps to stop the assassination attempt. யாராவது வந்து நம்மளை குத்தி கொலை பண்ணிடுவாங்களோ அதை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் அ ரிமைண்டர் நோட் ரிட்டன் பை வெஸ்டன் அபவுட் மிஸ்டர் சீசர் எ கார்டனர். அவ்வளோதான். ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்களாம், ரைட்டா, வெஸ்டன் எழுதி வச்ச ஒரு சின்ன ரிமைண்டர் தான். ஹிஸ் ஆப்சன்ட் மைண்ட்னஸ் அண்ட் ஃபர்கெட்ஃபுல்னஸ் லெட் டு ஆல் த கியூஸ். அவனோட ஞாபகம் மறதி தான் என்ன பண்ணிடுச்சான், இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமாயிடுச்சு. அவர் பயங்கரமாக தாம் தூம்னு பெருசாக அவர் என்ன பண்ணிட்டாரு, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இத்துடன் அனைத்து பேராகிராஃப்களும் முடிகிறது. சரியா, ரைட். இந்த பேராகிராஃப் வேணுமா உனக்கு பிடிஎஃப்? ரைட், இந்த பேராகிராஃப் பிடிஎஃப் வேணுமா? ஓகே, ரைட். இது இந்த பேராகிராஃப் பிடிஎஃப் நான் உனக்கு தர சொல்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. வில் பி சென்டிங் யூ இன் அ மினிட். சரியா, இப்போ அட்டாச் பண்ணிடுவாங்க நம்ம டீமில். சரியா, உனக்கு இப்போ ஒரு 2 minutesல அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ சொல்லுங்கடா, இன்னும் என்னெல்லாம் உனக்கு பிரச்சனை இருக்குது? ரைட்டா, இன்றைக்கி ஈவினிங் உனக்கு ஆன்சர் ஷீட்டை வச்சு, ரைட்டா, ஆன்சர் ஷீட் வச்சு உனக்கு ஆன்சர் ஷீட் இப்படி இருக்கும், எப்படி திருத்துவாங்க டீச்சர்ஸு, ஆன்சர் கீ என்ன, ஒரிஜினல் ஆன்சர் பேப்பர் எப்படி இருக்கும், இது ரெண்டையும் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், காட்டுறேன். சரியா, டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதலாமா? டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுனா டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங் புரிஞ்சால் மார்க் போடுவாங்க, புரியலைன்னா மார்க் போட மாட்டாங்க. நீ என்ன ஹேண்ட் ரைட்டிங்கில் வேணால் எழுதலாம். டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங் புரிஞ்சால் மார்க்கு போடுவாங்க, புரியலைன்னா மார்க் போட மாட்டாங்க. ஹின்ஸை வச்சு 2 pages எழுதுனா எவ்வளோ மார்க் போடுவாங்க? நீங்கள் கிராமர் மிஸ்டேக்கே இல்லை, க்ளீன் அண்ட் கிளியராக கரெக்டாக எழுதுனா 5 மார்க் போட்டுருவாங்கப்பா. மிஸ்டேக் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஹவு டு ரைட் எக்ஸ்பேண்ட் த லைன்ஸ் ஆல்ரெடி நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணிவிட்டு பிடிஎஃப் பார்த்துக்கோங்க. ரைட்டா, உனக்கு 3 மார்க் அல்ல 4 மார்க் வேணும், நீ இது வரைக்கும் பேராகிராஃபே படிக்கலைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி 5 மார்க் படிச்சுட்டேன், நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஹிண்ட்ஸ் மாதிரி நீ நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஹிண்ட்டுக்காக. ஸ்பாட் எரருக்கு கீழே ஃபில்லப் சொல்லி தருவீங்களா? என்ன ஃபில்லப்பு? ஸ்பாட் எரர் கீழே இருக்க ஃபில்லப் எல்லாமே வெக்காபுலரியில் வர்றது தானே, டென்ஸு, ஹோமோஃபோன்ஸ் அதானே வரப்போகுது, அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சுல. போன இயர் கேட்ட கொஸ்டின் இந்த இயர் கேட்க மாட்டாங்களா? அப்போல்லாம் கிடையாது, அதெல்லாம் கேட்பாங்க. எந்த கொஸ்டின் வேணால் எப்போ வேணால் கேட்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் எழுதணும்னா ஸ்பெல்லிங் படிச்சுட்டு போய் எழுதணும். ஸ்பெல்லிங் படிங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை ஸ்பெல்லிங் படிங்க. ஸ்பாட் எரர்லாம் முடிச்சாச்சுடா, ஸ்பாட் எரர் முடிச்சாச்சு, ஆல்ரெடி வீடியோ பாருங்கள். ஷாவணி மேம் வருவாங்க, ஷாவணி மேம் வருவாங்க. சம்மரி பேராகிராஃப் எழுதலாமா? சம்மரி பேராகிராஃப்னா எனக்கு புரியலை.
போயம் அப்ரிசியேஷன்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, நேற்றே ஆஷா மேம் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? இஆர்சி ஹிண்ட்டை சொல்லுங்கள். இஆர்சி நான் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இஆர்சி வந்து காமன் இஆர்சி என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன், அது எழுதினாலே போதும். டேய் இப்போ பாரு, உனக்கு ஆக்சுவலாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் பின்னாடி இருந்து நம்ம டீமில் ஆஷா மேம் அப்போ எல்லோரும் உனக்காக என்ன பண்ணிகிட்ருக்கு. இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாரு, டிஸ்கிரிப்ஷனில் பாரு என்னென்ன இருக்குன்னு. பப்ளிக் எக்ஸாம் பேராகிராஃப் வந்துருச்சா பாரு, என்னென்ன வந்திருக்குன்னு பாரு. உனக்கு யூ கேன் see that. இங்கே பாரு 11th விட 12th ரொம்ப கம்மியாக இருக்குது. பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டாச்சு. பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ வேணால் என்ன பண்ண, அதையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். சரியா? பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எடுத்து பார்த்துக்கோ. ஓகே, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்கு கீழே பாரு, இப்போ இருக்க வீடியோ எங்கடா இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் உனக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷனை பற்றி க்ளீனாக சொல்லுவேன். சரியா? இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேராகிராஃப். சரியா? பப்ளிக் எக்ஸாம் பேராகிராஃப்க்குரிய பிடிஎஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதை கிளிக் பண்ணுனா இப்போ நான் நடத்துகிற பேராகிராஃப் உனக்கு வந்துடும். சரியா? எங்கடா காணோம்? ஏய், நான் லாகின் பண்ணி தான் வச்சுருந்தேன். என்ன ஆச்சு? லாகினே பண்ணலையா? இந்த லாகின் பண்ணிட்டு அப்புறம் ரெஃப்ரெஷ் கொடுத்தோன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்துடும். பார்த்தியா? வந்துருச்சா? ஸோ பிடிஎஃப் கீழே அட்டாச் பண்ணிவிட்டேன். யூ கேன் ஜஸ்ட் டவுன்லோட் இட். சரியா? பிடிஎஃப் கீழே கொடுத்துட்டேன், அட்டாச் பண்ணியிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா? ஓகேவா? ரைட். பேப்பர் ப்ரெசன்டேஷன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப முக்கியம்ப்பா. பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். சரியா? 1 மார்க் தான் பயமாக இருக்குது. நான் கொடுத்ததை மட்டும் படித்தா போதுமா? போதும். அதை தான் ஒழுங்காக ஃபுல்லாக படிங்க, அதுவே போதும். சரியா? அதுவே தாராளமாக போதும். ப்ராவர்ப்ஸ் எப்படி கேட்பாங்க? ப்ராவர்ப்ஸ் லாஸ்ட் லைவில் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். எப்பா சாமி எல்லோரும் நாடா ஆச்சு உங்களுக்கு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ப்ராவர்பு இந்த லைவ் இருக்கா, இந்த லைவில் ப்ராவர்ப்ஸ்க்குரிய பிடிஎஃப்லாம் கொடுத்துட்டேன். இதை கிளிக் பண்ணி ப்ராவர்ப்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ. சரியா? வெக்காபுலரி வீக்விஸ்க்குரிய எல்லாத்துலேயும் பிடிஎஃப்பும் அட்டாச் பண்ணியாச்சு. எல்லா பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோ அதையும். ஸோ அதுக்கப்புறம் வெக்காபுலரி எல்லாத்துலேயுமே இருக்கும். டே டு வெக்காபுலரி வீக்விஸ் எல்லாத்துலேயுமே எல்லாமே கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன உனக்கு தேவை, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை, எல்லாத்தையும் அதிலே டவுன்லோட் பண்ணிக்க. இல்லை சார் தனித்தனியாக கொடுங்கன்னா வீடியோஸ்குள்ளே போனால் அதுலேயும் பார்த்தோன்னா கொடுத்துருக்கோம். ரைட்டா? பேராகிராஃப் என்ன பண்ணணும், இமெயில் ரைட்டிங் எப்படி எழுதணும், டயலாக் ரைட்டிங் எப்படி எழுதணும், டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் எப்படி எழுதணும், அந்த மாதிரி அதுவும் கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறமும் கீழே போனேன்னா இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனேன்னா உனக்கு இங்கிலீஷ். சரியா? இந்த பாரு இங்கிலீஷ்க்கு காமன் பேராகிராஃப் இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு. ப்ராவர்பு, சென்டென்ஸ் பேட்டர்னு, பப்ளிக் எக்ஸாம் டஃப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது, 100 சிலபிஃபிகேஷன், 100 அப்ரிவேஷன், 100 பிளண்டட் வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கோ, உனக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரிடா பயோ மேம்ஸ் ஆஷா மேம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நீ கவலையே படாத. சரியா? இந்த லைவ் கண்டக்ட் பண்ண குவிஸ் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரும். சரியா? லைவ் முடிஞ்ச உடனே வரும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்துடும். 1 பேஜுக்கு பேராகிராஃப் எழுதுனா எவ்வளோ மார்க் கொடுவாங்க? கண்டிப்பாக 2 மார்க் ஷுவராக கொடுத்துருவாங்க. நீ நல்லா மிஸ்டேக்கே இல்லாமல் எழுதுனா 3 மார்க் 3.5 மார்க் கொடுத்துருவாங்க. ரைட்டா? இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் போட்டு எழுதலாம். எஸ், தாராளமாக எழுதலாம். ஆல் வீக் குவிஸ் 1 பிடிஎஃபா அது ரெடி பண்ணணும்ல, ரெடி பண்ணி சொல்கிறேன். மைண்ட் மேப் ரைட் பண்ணலாமா? மைண்ட் மேப் எங்கே எழுத போகிறீங்க? இன்னும் 10ஆப்லேருந்து வரலையா? 12வது வந்துச்சோம். மைண்ட் மேப் எதுக்கு எழுதுறீங்க?
அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் கொடுக்குறேன். சரியா, நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வி வில் பி கிவிங் இட். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நடத்த முடியாது, பட் அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், மேக்ஸ் இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துட்றோம். ரைட்டா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துட்றோம். சரியா, சரியா, ஓகே, சூப்பர் தானே. கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியமும் சேர்த்து தான் ஸ்ராவணி மேம் நடத்துவாங்க. சரி, தமிழ் மீடியமும் சேர்த்து தான். பேராகிராஃப் சினாப்சிஸ் போட்டு எழுதலாம். சரியா, சரி, ஓகே பசங்களா. ஐ வில் மீட் யூ அட் 5 o'clock. 5 o'clock ஷார்ப்பாக வந்துடுங்க. முக்கியமான ஒரு செஷன் இருக்குது. வி வில் மீட் தேர். ஓகே, பை பாய், see you.